விசாலனுடைய பேச்சும் நடைமுறை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம். அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலான் வந்து விட்டது. அது விசால். உன்ன மாதிரி பாயும் புள்ளி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஆப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கினிய மறக்க முடியுமா? நாங்கள் நீ பாயும் புள்ளியா? புலின்னு அவன் எடுத்தா நீ பாயும் புலி. ஒருத்த தளபதி இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி. என்ன புரட்சி பண்ண? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? இப்போ ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஓட்டு கேட்கறிய? உன்னை தயாரிச்ச ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல, எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா? கொம்பவுண்ட் பண்ண ரிலீஸ் எப்படி அழுத? இன்னைக்கு யூடியூப்ல போய் ஓட்டு பாருங்க. இந்த தேர்தல் களம் வந்து கடந்த பொதுக்குழுவில் வந்து நான் வந்து இளைய தலைமுறைக்கு வழிவிட்டு நான் தலைவர் பதவிக்கு நிற்க மாட்டேன் என்று அன்று சொன்ன உறுதிமொழி. சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். அந்த வழியில் நான் இந்த தேர்தலில் போட்டியிடாமல் ஒதுங்கியிருந்தேன். விசாலனுடைய பேச்சும் நடைமுறை பாவனையும் ஒரு தவறான முன்னுதாரணம் இந்த சங்கத்திற்கு வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் முதலில் ஒவ்வொருவரும் எப்படி எப்படி வருகிறார்கள் என்று பார்த்து நான் அனைவரும் ஒரு சேர இருக்கணும் என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுதுதான் சிவாவை கே முரளிதரன் அவர்கள் மொழிமொந்ததனால் நாங்கள் எல்லாம் சிவாவை தலைவராக பொறுப்பேற்று சொன்னோம். எல்லாருமே தனித்தனியாக நிற்கிறீங்க, ஏன் நீ இருந்து இதெல்லாம் ஒன்றா சேர்த்து பண்ணக்கூடாதா? எதிராளி வந்து அதாவது நான் நடிகர் சங்கத்தை எந்த காலத்திலும் குறை சொல்ல மாட்டேன். அந்த நடிகர் சங்கத்தை தப்பி தவறி ஒரு காலான் வந்து விட்டது. அது விசால். அந்த தம்பியினுடைய எதேச்சதிகாரம், ஆணவம், அகந்தை, அகம்பாவம் அத்தனையும் ஒன்றடிக்கிற ஒட்டுமொத்த உருவம். பேசுவதற்கு ஒரு நியாயம் இருக்கணும். ஏன்னா நீ என்ன செய்தாய் எங்களை குறை சொல்வதற்கு? நீ என்ன செய்தாய்? நான் சொல்லக்கூடாது, பல கோடிகள் தந்திருக்கிறேன். உன் அணியிலே ஒரு உபத்தலைவர் இருக்கிறார். 2012 நீதானே என் பொன் வசந்தம் படம் திரையிடுவதற்கு பினான்சியல் சிக்கல். நான் ஹைதராபாத்தில் இருக்கிறேன். அங்கிருந்து ஃபோன் வருகிறது, கௌதம் மேனனுக்கு ஒரு ப்ராப்ளம், உடனடியாக 1 கோடி வேண்டும் என்று. அங்கிருந்து பேங்க்குக்கு சொல்லி 1 கோடி டிரான்ஸ்ஃபர் பண்ற. போய் இப்போ கௌதம் மேனனை கேளு. கௌதம் மேனனை நீ கேட்கணும். உன்ன மாதிரி பாயும் புள்ளி ரிலீஸ் ஆகும்போது உனக்கு ஃபோன் பண்ண ஃபோன் ஆப் பண்ணிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கினிய மறக்க முடியுமா? நாங்கள் அன்னைக்கு ஒரு விநியோகஸ்தரும் எக்ஸிபிட்டருமான லத்தி பிறவி 2 பேர் தான் அந்த பாயும் புள்ளி ரிலீஸ் பண்றது 25 லட்சம் பொறுப்பெடுத்துனாங்க. இது சிவாக்கு தெரியும். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து என்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி போக்கிரி ப்ரொடியூசர் வந்து 2 கோடி ரூபாய் விசாலுக்கு கொடுத்துருந்தாரு, அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியல, கிட்டத்தட்ட 2011 கொடுத்தாரு. இந்த நேரத்தில் வந்து அவர் வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு 50,000 ரூபாய் கொடுக்க சொல்லி கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கடிதத்தை போய் விசாலுக்கிட்டே காமிக்கிறேன். அக்காடு ஹோட்டலில் கூப்பிட்டு கேட்குறேன், சார் நான் கொடுத்துறேன் சார், நான் கொடுத்துறேன் சார். எப்படி பணிவு, ஒரு 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 சூழ் மதிக்கும் தன்மை. சார் சார் நான் கொடுத்துறேன் சார், 2 விதமாக 25 கொடுத்துறேன். சரி தம்பி, நீ சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு அந்த தயாரிப்பாளரை கூப்பிட்டு விசால் வந்து 25 தந்துடுச்சு, வெயிட் பண்ணு. அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு கூட நீ வந்து எத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிற? ஒன்று வாக்குறுதி ஏதாவது ஒன்று காப்பாற்றிடுவா. இப்போ ஒருத்தர் வீட்டுக்காக போய் ஓட்டு கேட்குறிய? உன்னை தயாரித்த ஒரு 20-25 ப்ரொடியூசர் 30 ப்ரொடியூசர் பண்ணல, எவன் வீட்டுக்குன்னா ஒரு தடவை நீ போயிருப்பியா? சொல்லு. ஆகவே தயாரிப்பாளர்கள் ஓட்டு வாங்குவதற்காக அவர்கள் இல்லம் தேடும் செல்ற தம்பி உன்னை வைத்து நடுரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான் பார். அந்த தயாரிப்பாளர் வடார்காடுல இருந்து ஒருத்தர் சொன்னார், சார் 8 படம் தொடர்ந்து லாஸ் சார். திருச்சியிலேருந்து சொல்றாங்க எல்லா படமும் லாஸ் சார். அதை பட்டியலிடணுமா? இதை கொடுக்குறேன். பொய் சொல்ல நாங்கள்லாம் ஆதாரத்தோட சொல்லுவோம். திமிரு, சிவப்பதிகாரம், தோரணை, சத்தியம், வெடி, சமரு, பட்டத்து யானை, நான் சிகப்பு மனிதன், தீராத விளையாட்டு பிள்ளை, மருது, ஆம்பளை, கதகளி, பாயும்புலி, கத்தி சண்டை. என்ன இது? இத்தனை படம் எடுத்து பைடான் சொல்ல ரொம்ப வருத்தப்படுறாங்களே, வேதனைப்படுறாங்களே. அதுக்கூட கொடுமை மதகத ராஜா 30 கோடி பைனான்சியல் ப்ராப்ளத்தில் நிற்குது. அந்த படத்தை அந்த நிறுவனமே ஒரு சூழலில் வந்து பூட்டு போடுற அளவுக்கு சூழலுக்கு உன்னை வச்சு படம் எடுத்து என்ன கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த படத்தை எடுத்துறது இந்த நிமிஷத்தில் நீ போறானே, நீ என்ன பொய் சொல்ற?
உன் பக்கத்தில் நிற்கிறார் பாரு ஒரு தம்பி, யார் அவர் பேர்? ஞானவேல்ராஜா. அவர் யாரு? அவரு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது 3 முறை ஃபினான்ஷியல் கிரிட்டிசைஸில் நிற்குது. அவர் இந்த சங்கம் வந்து பெரிய பெரிய பஞ்சாயத்தை தீர்த்தது ஞானவேல்ராஜாக்கு தான். உத்தமல் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளோ பிரச்சனை. சரத்குமார் வந்து கிட்டத்தட்ட 3 நாள் தொடர்ந்து இரவும் பகலும் பாடுபட்டு அந்த ஈராஸ் குரூப்புக்கு பாம்பேக்கு பேசி, இங்கே ஃபைனான்சியல் வீட்டுக்கு போய் விடிய பல்ல வளர்க்காம சாப்பிடாம உங்களுக்காக நாங்கள் அந்த நீ 10 கோடி குத்து மாட்டிக்கணுன்றதுக்காக நாங்கள்லாம் இறங்கி வேலை செஞ்சு இந்த சங்கத்தை உனக்கு ஆதாயத்தம் பண்ணமே, நீ பார்த்து கிண்டல் பண்ணுறியா? பழைய வரலாறு சொல்லணுமா? வேணாம். கொம்பவுண்ட் பண்ண ரிலீஸ் எப்படி அழுத, இன்னைக்கு யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. நான் பேச 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 ஒரு அரசியல் தலைவருக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். டாக்டர் சார், நீங்கள் தயவு செய்து எங்கள் திரையுலகுக்கு வந்துடாதீங்க சார். நாங்கள் அப்படிப்பட்ட படம் எடுக்கிறது இல்லை. எனக்கு ரொம்ப வேண்டியவர், நீங்கள் அப்படியேப்பட்டவர். நீங்கள் படம் பார்த்துருங்க. நீங்கள் யார் பேச்சே கேட்டுட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது அப்படியேப்பட்ட படம் இல்லை. குடும்ப பாசத்தை, மாமனார் மருமனுக்கு அன்பை, பாசத்தை, ஒற்றுமையை, உணர்வை, உணர்ச்சியை கொப்பளிக்கிற படம் சார். சொல்ல சொல்ல இவன் கண்ணை கசிக அழுதுகினே இருக்கிறான். அதெல்லாம் பொய்யா? என்ன கட்ட பஞ்சாயத்து? பிரகாஷ்ராஜ், உன்னை கேட்குறேன், நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணோமா? நான் சொல்லணுமா? உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வந்துக்குது, அந்த பிரச்சனைகள் இந்த தானு எந்த வகையில் உதவி செய்தேன்? ஏன்னா இந்த நேரத்தில் உனக்கு செய்த உதவி சொல்வது எது கொச்சை, அது நான் பண்ணக்கூடாது. சோம்பேறிகள்னு சொல்ற தயாரிப்பாளரை நீ சுறுசுறுப்பானவரா? எத்தனை படத்துக்கு ஒழுங்கா கால் ஷீட் கொடுத்துருக்கிற? எத்தனை முறை ரெட்டு கார்டு வாங்கியிருக்கிற ஆந்திரா பிரதேசத்துல? எத்தனை முறை பஞ்சாயத்து நடந்திருக்குது உனக்கு? எங்கேயாவது ஒழுங்கா ஒரு டப்பிங் வரதுக்கு எத்தனை பேர் கெஞ்சுவாங்க, எவ்வளவு பேசுவாங்க? உன் மனசு தங்கம் தான், ஆனா தயாரிப்பாளர்ல கஷ்டப்படுத்துறது இருக்குது பார், அது ரொம்ப கொடுமை. ஆகவே நீ பேசுறதுக்கு முன் கண்ணாடி முன்னாடி நீ பார். நீ யார் சொல்லி நிற்கிறன்றது எனக்கு தகவல் அம்சல்ல. ஒரு பெரிய நடிகர், நீ நில்லு, கேரவனில் உட்காந்து எனக்கு தகவல் வருது, இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் வந்து கௌதம் மேனனையும் பிரகாஷ்ராஜையும் நிற்க சொல்கிறாருன்னு. அதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளருக்குத்தான் பயன்படணும். ஏன் நடிகர் சங்கத்தில் வந்து தலைவராக போட்டிட்டிய அவங்க ராதாரவியும் சரத்குமார் மேலே கோபத்தில் நீ பண்ணிய? அன்னைக்கு 4000 நாடக நடிகர்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு 30 வருஷமா பதவியில் இருந்தாங்க. ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், உனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 சில்லற ஓட்டில் ஜெயிச்ச. 65 ஓட்டு அங்கே ஊந்து தான் நீ தோத்துருப்ப. நாங்களாம் இறங்கி வீடு வீடாக போயிருந்தோமோ நீ ஜெயிச்சிட முடியுமா? அடுத்ததோட நீ நில்லு, நாங்கள் இறங்கி காமிக்கிறோம், நீ ஜெயிச்சுட்டு பார்க்கலாம். என்ன டெபாசிட் வாங்குறோம் நாங்கள் பார்த்துட்றோம். எதுக்கத்தானே அகந்த ஆணவம், அகங்காரம்? முதல் திருந்து இப்போ பார்த்தா முகத்தை போட்டோவில் பார்க்கறது கஷ்டமாக. முதல் வந்து ஃபேஷியல் பண்ணிக்க முகத்தை வந்து இப்போ போய் அகத்தின் அழகு முகத்தை ஒரு குரூரம் வரக்கூடாது. சாமியாக இருக்கணும். நாங்களாம் படம் எடுக்கணும்ல, நாங்களாம் படம் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோ. நாங்களாம் தொட்டா எங்கேயோ திரும்ப உட்கார வைப்போம். எத்தனை நடிகர்கள், எவ்வளோ பேர் கோடி கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு தயாரிப்பாளர் கஷ்டப்பட்ட அந்த 5 கோடி, இந்த 10 கோடி 12 கொடுக்குற தயாரிப்பாளர் நடிகர்கள் இருக்கிற மத்தியில் நீ மாட்டும் ஓடி ஒழிஞ்சு செல்போன் ஆஃப் பண்ணிட்டு பாயும் புள்ள பதுங்கினிய. நீ பாயும் புள்ளியா? புலின்னு அவன் எடுத்தா நீ பாயும் புலி. ஒருத்த தளபதி, இளைய தளபதி வச்சா நீ புரட்சி தளபதி. என்ன புரட்சி பண்ண? உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லையா? கனவுல நான் கனவுல நீ ஜெயிச்சுட்டா மாதிரி கனவு காண்றேன். ஒரு பிரச்சனை, நீ ஊட்டியில் இருக்கிற ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற, இங்க படம் ரிலீஸ் பிரச்சனை 2 நாள் இருந்து முடிக்கணும். அங்கிருந்து வந்துட்டீங்கன்னா அந்த 2 நாள் ஷூட்டிங் யாரா பொறுப்பு? யார் தம்பி பொறுப்பு? சரி, வராத போயிட்டீங்கன்னா இந்த படம் நிற்குமே. இதான் இதுக்கணுமே. ஏன் இந்த மாதிரி அவலத்தில் உண்டாக்குற? எவ்வளோ கஷ்டம். இப்போ இன்னும் நிறைய மேட்ரு வச்சிருக்கிறேன். கிளைமாக்ஸ் இன்னொரு தேதி எப்பப்பா? 26க்கு நிறைய எவிடன்ஸோட கொடுப்பேன். கொஞ்சம் நெஞ்சல் அவ்வளோ எவிடன்ஸ் வச்சிருக்கேன். உன்னால ஒரு எவிடன்ஸ் சொல்லுது. கட்ட பஞ்சாயத்து எங்க? நாங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி இன்னும் கட்ட எங்களை பார்த்தா கட்ட பஞ்சாயத்து பண்றான். கை காசை குத்து பண்ணுவோம். எத்தனை படங்களை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் தெரியுமா? எத்தனை படம் லிங்கா படம் ரிலீஸ் ஆகும்போது எவ்வளவு லட்சங்களை நாங்க கொடுத்துருக்குறோன்றது எங்க மனசாட்சிக்கு தெரியும். வந்திருக்கிற ஃபெடரேஷன் இருக்கிறவங்களுக்கு தெரியும். எப்படி நீ வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்ல? ஊழல் சொல்றேன். டிசி தியாகராஜன் தங்கமோ தங்கம், வைரமோ வைரம், பவளமோ பவளம், கெம்போ கெம்பு, கோமேதகம். அப்படிப்பட்ட டிஜி தியாகராஜன் பொருளெல்லாம் இருக்கும்போது ஊழல்னு சொல்றியா? உனக்கு கஷ்டம் தம்பி.
ரொம்ப கஷ்டம். உனக்கு உனக்கு வந்து வாழ்க்கை நல்லா அமையுமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா பொய் புகன்றால் போஜனம் கிடைக்காதுன்னுவாங்க. ஆனால் உங்கள் அப்பா நல்லவர், உங்கள் அம்மா நல்லவர், உங்கள் அண்ணன் நல்லவர். உங்கள் அண்ணனை போய் கேட்டுப்பார். ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, நான் எந்த மாதிரி அவருக்கு கூட நின்னேன்னு நான் தான் பார்க்கறது இல்லை. நான் பிரகாஷ்ராஜ் நம்மெல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கிறோம். எதுக்கு இனம் முதி கலாச்சாரம் இதெல்லாம் வேணாம். நம்மளாம் சகோதர வாஞ்ச சந்தோஷமாக வாழணும். தயவுசெய்து இனம் பிரித்து மதம் பிரித்து மொழி பிரித்து பேசாதீங்க ப்ளீஸ். இன்னும் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நீ நடிகர் சங்கத்துக்கு வாக்குறுதி கொடுத்திய, என்ன செஞ்ச? 5 நடிகர்கள் படம் எடுத்து நாங்கள் இலவசமாக நடித்து கொடுத்து நடிகர் சங்கம் கட்டடம் கட்டினேன்னு நீயும் 10 படம் நடிச்சுட்ட. உன் ஆரியாவும் 10 படம் பண்ணிட்டாரு. ஜீவா 5 படம் பண்ணிட்டாரு. அது விஷ்ணு விஷால் 4 படம் பண்ணாரு. இத்தனை பேரை சேர்ந்து இலவசமாக நடித்து பண்ணித்தாரன்னு சொன்ன வாக்குறுதி எங்கே போச்சு விஷால் தம்பி? எங்கே போச்சு? தப்பு. ஒன்று சொன்னால் சொல்லுல நில்லு. சொல்லும் செயலும் ஒன்றாகும். அதுதான் நமக்கு வாழ்க்கைக்கு நன்றாகும். ஆகவே அதுவும் செய்யறதில்லை. அப்புறம் நடிகர் சங்கத்தை கட்டடம் கட்டிட்டு நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன், அதுவும் பண்ணாத இருக்கிற. கட்டடத்தையும் கட்ட காணோம். என்ன செய்ய போற? எல்லாரையும் எடுத்தேன் கவுத்து. உன்னை கேள்வி கேட்டா நீ தூக்குன. நீ வந்து போண்டா பஜ்ஜி சாப்பிட்ற தயாரிப்பாளர் சங்கம்னு சொன்னதுக்கு உன்னை வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுத்தா நீ என்னை நீக்கிட்டான்னு சொல்றிய. தம்பி நீ ரித்தி சொல்றாரு 100 பேரை தூக்கிட்டேன்னு. அது எப்படிப்பா தம்பி? உனக்கு ஒரு பக்கம் நியாயம். நீ ஏளனம் செய்வே, ஏகடியம் பண்ணு, சோறு போற தயாரிப்பாளர் கேவலப்படுத்து, அது ஒரு நியாயமா? தப்பு தம்பி. இன்னும் நிறைய வச்சிருக்கிறேன், நிறைய இருக்குது. அடுத்து வரும், விவரத்தோடு வருவேன். யார் கடிதம் கொடுத்துருக்குறாங்க? அதான் நடிகர் சங்கமே எனக்கு ஒப்புதல் கொடுத்துருக்குது கடிதம். மறந்துட வேணாம். அதுவும் எல்லார் கைக்கும் போய் சேரும். அது 1ஆம் கிளாஸ் அறவேக்காடுன்னு சொல்லுவாங்க. அது பேர். ஏதாவது வந்து வந்ததை பேசுது, வேவாத பேசி, வந்ததை பேசி வேவாத வடிச்சு, அசிங்கப்பட்டு அவலப்பட்டு கேவலப்பட்டு, ஐய தப்பான ஒரு ஆளை நாசர் பக்கத்தில் வச்சுக்கிறாரே. நம்ம தான் கஷ்டமா இருக்குது. நான் கூட சமீபத்தில் ஒரு கடிதம் எழுதினேன். நாசர் என்று சொல்லும்போது புனித ஸ்தலமான மெக்கா மெதினா யாத்திரை ஸ்தலம் தான் எங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனால் பக்கத்தில் ஒரு